விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 54. இன்றைய நாளில் யோசுவா நூல் 9 முதல் 12 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, கிபெயோனியரின் தந்திரம். இஸ்ரேலரின் வெற்றிகளை கண்டு அஞ்சிய கிபெயோன் ஊர் மக்கள் ஒரு தந்திரம் செய்தாங்க. அவங்க பழைய ஆடைகளை உடுத்தி காய்ந்து போன அப்பங்களை எடுத்துக்கொண்டு தாங்கள் தூர தேசத்திலிருந்து வருவதாக பொய் சொல்லி யோசுவாவிடம் உடன்படிக்கையை செய்து கொண்டாங்க. யோசுவா ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்காமல் அவர்களுடன் சமாதான உடன்படிக்கையும் செய்துவிட்டார். வாழ்க்கை பாடம்: சில முடிவுகள் பார்ப்பதற்கு சரியாக தெரிந்தாலும் இறைவனிடம் ஜெபிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் பின்னாளில் சிக்கலை உருவாக்கும். நம்முடைய அறிவை மட்டும் நம்பாமல் ஒவ்வொரு செயலிலும் இறைவனின் ஆலோசனையை தேட வேண்டும் என்று 9ஆம் அதிகாரம் கற்றுத்தருகிறது. இரண்டாவது, சூரியன் என்ற அற்புதம். தென் கானான் வெற்றி. கிபெயோனியர் இஸ்ரேலரோடு சேர்ந்து கொண்டதால் 5 கானானிய மன்னர்கள் ஒன்று சேர்ந்து கிபெயோனை தாக்கினாங்க. அவங்களுக்கு உதவ யோசுவாவும் சென்றார். அன்று போர் முடிய அதிக நேரம் தேவைப்பட்டதால் யோசுவா விசுவாசத்தோடு கட்டளையிட சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றனர். அன்று ஒரே நாளில் 5 மன்னர்களையும் யோசுவா வென்றார் என்று 10ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. வாழ்க்கை பாடம்: நாம் இறைவனுக்காக போராடும் போது இயற்கை கூட நமக்கு சாதகமாக மாறும். சாத்தியமற்றது என்று நாம் நினைக்கும் காரியங்களை நம்முடைய விசுவாசமான ஒரு வார்த்தை மாற்றி அமைக்கும் என்பதை 10ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, வட கானான் வெற்றி. தென்பகுதி வீழ்ந்ததை கேள்விப்பட்ட வடபகுதி மன்னர்கள் ஒரு மிகப்பெரிய இராணுவத்தோடு கடற்கரை மணலத்தனையா திரண்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் யோசுவாவிடம் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று தைரியம் தந்தார். யோசுவா அவர்கள் அனைவரையுமே முறியடித்து தேசத்தின் முக்கிய நகரான ஹாட்சோரையும் எரித்தார். வாழ்க்கை பாடம்: எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் நம் பக்கம் இருப்பவர் பெரியவர். பிரச்சனைகள் மடைகளை போல திரண்டு வரும்போது பயப்படாம முன்னேறினால் வெற்றி நிச்சயம் என்பதை 11ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. நான்காவது, வெற்றிகளின் பட்டியல். இந்த அதிகாரம் யோசுவா மற்றும் மோசே முறியடித்த மன்னர்களின் பட்டியலை வழங்குகிறது. மொத்தம் 31 மன்னர்களையும் யோசுவா வென்றதாக விவிலியம் குறிப்பிடுகிறது. வாழ்க்கை பாடம்: இது ஒரு நன்றி அறிதல் பட்டியல். நம்முடைய வாழ்வில் நாம் கடந்து வந்த பாதைகளையும் இறைவன் நமக்கு தந்த வெற்றிகளையும் அவ்வப்போது பட்டியலிட்டு பார்க்க வேண்டும். அது நம்முடைய எதிர்கால சவால்களுக்கு நம்பிக்கையை தரும் என்பதை 12ஆம் அதிகாரம் கற்றுத்தருகிறது. சுருக்கமான பாடங்கள்: முதலாவது, ஆலோசனை. மனிதர்களின் பேச்சை மட்டும் நம்பாமல் இறைவனிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசம். இயற்கையை மிஞ்சிய அற்புதங்களை செய்ய விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவது, முழுமை. பாதி வெற்றியில் நிற்காமல் கொடுக்கப்பட்ட இலக்கை முழுமையாக அடைய வேண்டும். இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இறையியல் சிந்தனைகளையும் வாழ்க்கை பாடங்களையும் நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்குவோம். நன்றி.